அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கிருபையாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. கடந்த 4 மாத காலங்களும் அவர்தான் நம்மளுடைய கரத்தை பிடிச்சு பத்திரமாய் வேலி அடைத்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். 5வது மாதத்திலே ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை சிநேகித்து இந்த உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இந்த 5வது மாதத்தில் புதிய நன்மை பெற்றுக்கொள்ளுவீங்க, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். துக்கப்படாதுங்க, கவலைப்படாதுங்க, வருத்தப்படாதுங்க. இது எப்படியெல்லாம் ஆகி போச்சு, இப்படியெல்லாம் நடந்து போச்சு, இது ஏன்னா ஒரு கடைசி காலம், இது ஒரு கடைசி காலம். ஆண்டவருடைய வருகைக்குரிய காலத்துக்கு முன்ன இப்படி தான் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க. நேற்றை கேட்டு பாருங்க, ஒரு ரொம்ப அவமானம், ஒரு மரண வீட்டில் போனால் இப்படியா இருப்பாங்க, ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு காலம். அந்த காலத்துக்கு முன்ன பிசாசு இப்படி தான் இருப்பான். அதனால சோர்ந்து போகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாது. இப்படிலாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு நீங்கள் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த நேரம் அப்படி நடந்தால் அதை அப்படியே உதறிட்டு விட்டுட்டு தட்டி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புகளை நம்ம முன்னேறி போகிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அந்த நாளிலும் கூட ஆண்டவர் காத்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் காத்துக்கொள்ள சொல்லுகிறார்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாகி விட்டது. இனி இந்த காலம் செல்லவே செல்லாது. அவருடைய வருகைக்கு அடையாளங்கள் தேசத்துல வேகமாய் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்ன இந்த உலகத்துல என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் நிறைவேறும் என்பதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒன்றொன்றாய் நடந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவாராம். வரக்கூடிய ஆண்டவர் இன்னும் கொஞ்ச காலம், அப்படியானால் இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான், அந்த காலத்துக்குள்ள இயேசு வருவார், இயேசு சீக்கிரமாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம், ஒரு மனுஷன் ஆவி ஆத்துமா சரீரம் உடையவனாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவன் குற்றமற்றவனாய் இருக்கும்படி நீங்க உங்களை காத்து கொள்ளுங்க என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நம்ம ஆவி ஆத்தும சரீரம் ஒரு குற்றம் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வருகையில காணப்படுவதற்கு நம்ம ஆவி ஆத்தும சரீரம் ஒரு குற்றமும் இராதபடி சரியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு வரும்போது எதெல்லாம் குற்றமற்றதா இருக்க வேண்டும், ஒரு 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை நீங்க காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்க, காத்துக்கொள்வதற்கு ரொம்ப கவனமாயிருங்க, காத்துக்கொள்வதற்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஒருவேளை இதை காத்துக்கொள்ளாம இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு இடம். நரகத்துக்கு போறதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. எல்லாத்தையும் அவுத்து எல்லாம் விட்டுருக்கேன், அவன் இங்க ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அப்ப எப்படியும் வாழ்ந்து, எப்படியும் ஜீவித்து, எப்படி அனுபவித்து, எப்படி இருக்கிறவங்களுக்கு பரலோகம் போக முடியாது. நரகம் பயங்கரமான ஒரு கொடிய இடம் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கொடிய இடம், அந்த கொடிதான ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகாம தப்புவிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் 5-6 காரியங்களை சொல்லி இருக்கிறார். இவ்வளவுத்தையும் நீங்க காத்து கொண்டால் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும், அவர்ல பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது, இருதயத்தை ஆண்டவர் காத்து கொள்ள சொல்லுகிறார். நம்ம இருதயம் ஆண்டவருக்கு பார்வையில ரொம்ப முக்கியம். இருதயத்தை காத்து கொள்ள சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் இருதயத்தை ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ளுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இருதயத்தை ஆண்டவர் காத்துக்கொள்ள சொல்லுகிறார்?
மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. நிறைய பேரை பாருங்க, இவனை கெடுத்துடலாமா, இவனுடைய பேரை கெடுத்துடலாமா, இவனுடைய இமேஜை நம்ம கெடுத்துடலாமா, இவனுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்துடலாமா, இவனுடைய குடும்பத்தை கெடுத்துடலாமா, இப்படின்னு பொல்லாத சிந்தனைகள் உள்ள சில மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும். கொலை பாதகம் என்றால் கொலை பண்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க, கொலை பண்றது மாதிரி சில சூழ்நிலைகளை கொண்டு வராங்க. பாருங்க, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பம் ரொம்ப வளர்ச்சி அடைந்து தண்ணி கம்பெனி வச்சு, இன்னும் இந்த ஒயரிங் பைப்பு கம்பெனி வச்சு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஆசீர்வாதமாய் வரக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பம் சடனா இவ்வளவு திடீர்னு இந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சதை பக்கத்துல ஒரு வீட்டுக்காரங்க ஒருத்தங்க அவங்க இதை சகிக்க முடியாம, இவங்க வீட்டில் உள்ள 2வது மகள் அவங்க அந்த ஒரு நல்ல ஒரு ஹையர் ஸ்டடி படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம், வேளாண்மை அந்த சம்பந்தமான ஒரு படிப்பு அந்த படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிள்ளைக்கு விரோதமா கேரளாவில இருந்து மந்திரவாதி அங்க கொண்டு வச்சு இவங்க வீட்டில் வச்சு ராத்திரி பூரா முழிச்சிருந்து அந்த மந்திரவாதி வச்சு பூஜை செஞ்சு அந்த பிசாசை இந்த பொண்ணுக்கு நேரா திருப்பி விட்டு அந்த பொண்ணுக்கு படிக்க முடியாம, அந்த பொண்ணுக்கு ஒரு மயக்க நிலைமையும், மயங்கி காலேஜில் விழுற ஒரு காரியமும், இன்னும் அந்த பெண்ணு ஒரு மந்த புத்தி மாதிரி அந்த புத்தியே வேற மாதிரி ஆகி இப்படி சில பிரச்சனைகள். அப்ப அது அந்த மகளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு, வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, அந்த மகளை அதை கொன்னுறணும், அதை இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் துக்கம் வரணும், வேதனை வரணும், அந்த குடும்பம் வந்து சாகணும், இப்படிப்பட்ட பொறாமை கொண்ட மனிதர்கள், கொலை பாதகங்கள், இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. இப்போ வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்ப பொய் சாட்சி, நிறைய பேர் பொய் அவுத்த விடுறாங்க, பொய்யை தான் பேசுறாங்க. வாயில வந்தா பொய், வாயில வந்தா அந்த பொய் அடிச்சு நடந்தது மாதிரி பேசுறாங்க, நடக்க போறது மாதிரி பேசுறாங்க, பொய் பேசுறாங்க. இதை நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பொய், பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்றாங்க, பொய்யாய் பேசுறாங்க. பணம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்றாங்க, பொய் பேசுறாங்க. இப்படி பொய் பேசுகிறவர்கள், இவங்க எல்லாம் பொய் பேசுகிறவர்கள். தூஷணங்களும், தூஷணமான வார்த்தை. சில பேர் பாருங்க, நம்ம ஊர்ல நம்மளை குறிச்சு எவ்வளவு தூசிக்கிற வார்த்தை, எவ்வளவு தூஷணமான வார்த்தைகள் பேசுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் தூஷணமான வார்த்தைகளும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய சிந்தனை எங்க இருந்து வருதுன்னா, சிந்தனை எங்க இருந்து வருது? இங்க மூளையிலிருந்து வரல, இருதயத்திலிருந்து தான் அந்த சிந்தனைகள் வருகிறது. என்ன நீங்க சிந்திச்சாலும், எதை நீங்க சிந்திச்சாலும், எது நல்லது சிந்திச்சாலும் அது இருதயத்தில இருந்து தான் அந்த சிந்தனைகள் வருகிறது. சில பேர் கேட்பாங்க, சிந்தனை உங்களுக்கு இந்த மாதிரி சிந்திக்கிறீங்களே, இந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, இந்த மாதிரி என்ன சொன்னா, அது இங்க இருந்து அங்க யாரும் யோசிக்கிறது இல்லை, எங்க இல்லை, இங்க இருந்து இருதயத்தில இருந்து தான் சிந்தனைகள். அப்படி சிந்திக்கிறவங்க பரலோகம் போக முடியாது. அதனால இந்த பாவம் எதுல ஒண்ணு இருந்தா கூட நம்ம பரலோகமே போக முடியாது. இன்னும் சில பாவங்கள் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது, ஒரு நடுக்கம் உண்டாகிறது. இதுல ஏதாவது ஒரு பாவம் இருந்தா கூட நம்மளால பரலோகத்துக்கு போக முடியாது. பயப்படுகிறவர்கள், அந்த பயப்படுறவங்க, அவிவிசுவாசி, அந்த விசுவாசம் இல்லாம இருக்கிறவங்க. ஆண்டவர் இந்த வேதத்துல நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறதே விசுவாசம். இப்ப இயேசுவை யாராவது நீங்க பார்த்துறீங்களான்னு கேட்டா கிடையாது. என்னை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. யாரும் நம்ம இயேசுவை பார்க்கவில்லை. ஆனால் இந்த வசனத்தின்படி, வார்த்தையின்படி இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு என்கிற ஒரு கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில வாழ்ந்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். மரியாள் யோசேப்புக்கு பிறந்தார் என்று பரிசுத்த ஆவியினாலே அந்த கன்னி மரியாளுடைய
தாயுடைய வயத்திலே ஆண்டவர் உருவாகி ஏற்ற காலத்துல பிறந்தார். 3.5 ஆண்டு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் என்று நம்ம வேதத்துல நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் 3.5 ஆண்டு காலங்கள் இந்த 3.5 ஆண்டு காலங்களும் நல்ல ஊழியம் செய்து நல்ல அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்ததாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த 33.5 ஆண்டுல 30 வருட காலங்கள் இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மகனாக இருந்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அவரை நம்ம பார்க்கவில்லை. அவர் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்து கடைசி அவருடைய பெயர் புகழ் அவர் யூதருடைய ராஜா என்று ஜனங்கள் புகழ்ந்த போது பொறாமை கொண்ட ஜனங்கள் அந்த ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி ரோம அரசாங்கம் எழும்பி ரோம அந்த அதிகாரிகள் எழும்பி அந்த இராணுவங்கள் எழும்பி ஆண்டவரை அடித்து சித்திரவதைப்படுத்தி கொலை செய்து சிலுவையில் அறைந்து கொன்னு ஆண்டவரை புதைத்தார்கள் என்று நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு வாழ்கிறார். இன்னைக்கு சீசர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனத்தை நம்ம நம்புகிறோம். ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அவிவிசுவாசமாய் இருக்கிறவர்கள் பரலோகம் போக முடியாது. இந்த வசனம் சொல்லுகிறது அவிவிசுவாசிகள், அவரை நம்பாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள் அவங்க பரலோகம் போக முடியாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. போய் செல்போன் பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா இந்த காலத்துல பேச வேண்டியதா இருக்கு. பொய் பேசக்கூடாது. நம்ம ஒருவேளை மார்த்தாண்டத்துல நின்றுட்டு நம்ம கிட்ட தான் நிக்கிறேன், பக்கத்துல தான் நிக்கிறேன், இந்த இடத்துல தான் நிக்கிறேன், கிட்ட வந்தாச்சு பக்கத்துல வந்தாச்சுன்னு நம்ம பொய் சொல்றோமே, கணவன்கிட்ட பொய் சொல்றோமே, பெற்றோர்கிட்ட பொய் சொல்றோமே. பொய் சொல்லும் போது அவங்க பரலோகம் போக முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால உங்க இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய இருதயம் சுத்தமானா நம்ம வாழ்க்கையே சுத்தமாயிருக்கும், நம்ம பேச்சுல சுத்தமாயிருக்கும், நம்ம நடக்க சுத்தமாயிருக்கும், நம்ம வார்த்தைகள் சுத்தமாயிருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும், சிநேகம் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். நம்ம இருதயம் சுத்தமா இருந்தால், இருதயம் சுத்தம் இல்லைன்னா கட்டாம் பட்டான்னு பேசுறாங்க பாத்தீங்களா? புருஷன் மனைவி கிட்ட, மனைவி புருஷன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட கட்டாம் பட்டான்னு பேசுறாங்க பாத்தீங்களா? இருதயம் சுத்தமற்றவர்கள், சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப இருதயம் சுத்தமாயிருந்தால் நம்முடைய வார்த்தை, நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய பேச்சு, நம்ம செயல்பாடு, நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய காரியங்கள் இதெல்லாம் தாழ்மையாயிருக்கும், பொறுமையாயிருக்கும், அன்பாயிருக்கும், சிநேகமாயிருக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை உண்டாகும். அதுக்கு பணம் இல்லை, நகை கொடுத்து இல்லை, உதவி செய்ய சொல்லவில்லை. உன்னால் தன்னால் முடிந்ததை உதவியாய் செய்ய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. ஒண்ணு வேண்டாம், ஒரு டியூஷன் சொல்லி கொடுங்க, அதே ஒரு பெரிய நன்மைங்க, ஒரு பெரிய நன்மை. வாழ்வதற்கு வழி இல்லாதவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு நன்மை செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்து பாருங்க, ஒரு வேலைக்கு ஒரு வழி காட்டி பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய நன்மை. இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். சில பேர் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், புருஷன் பிள்ளைகள் குடும்பம் இவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அது அவங்க பரலோகமே போக முடியாது. செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நமக்கு முடிஞ்சா நம்ம செய்யணும், முடிஞ்சா செய்யணும் கண்டிப்பா, அதுதான் வசனம். அப்படி உள்ளவங்க பரலோகத்துக்கு போவாங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார். சில பேர் பொய்யை தான் விரும்புவாங்க, வீட்டில் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லுவாங்க. பொய்ய விரும்புவாங்க. எப்ப பாருங்க பொய்ய பொய் தான் அவங்க வாழ்க்கை, பொய் தான் அவங்க வாழ்க்கையே பொய் தான். பொய்ய விரும்பி அதன்படி வாழ்றவங்களே நம்ம பார்க்கிறோம். பொய் தான் அவங்க வா திறந்தா பொய், வா பேசினாலே பொய் தான். வாயிலண்டு ஒரு வார்த்தை வருதுன்னா ஒரு உண்மை இருக்காது. பொய்யை விரும்பி
பொய்ய விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே அக்கனி கடல்ல போய் விழுவாங்க. பொய்ய விரும்புறாங்க பாத்தீங்களா, அவங்க அக்கனி கடல்ல போய் விழுவார்கள் என்று வசனம் சொல்லு. எப்படி இந்த பொய், இவ்வளவு காரியங்கள், இந்த பாவங்கள் இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் மூலமாய் இவ்வளவு காரியங்கள் வருகிறது. ஆகவே இருதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இருதயம். உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அங்கிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அனுதினமும் காலையில் எழும்பி இருந்து என் இருதயம் சுத்தமாகட்டும் ஆண்டவரே, இருதயத்தை கழுவுங்க, இருதயத்தை சுத்தமாக்குங்க, இருதயத்தில் பாவத்துக்கு இடம் கொடாதுங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சா கூட பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். எங்க பார்த்தாலும் பாவங்கள். ஒரு மொபைல் போன் தொடர்ந்து பாருங்க, அவ்வளவு பாவங்கள் அதில் இருக்கிறது. எங்க போனாலும் பாவங்கள், எங்க போனாலும் ஆபாசங்கள், எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட காரியங்கள், எங்கு பார்த்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க, என்னுடைய இருதயத்தில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. பொய் இருக்கலாம், விபச்சார பாவங்கள் இருக்கலாம், வேசித்தனத்தின் பாவங்கள் இருக்கலாம், விக்கிரக ஆராதனை இருக்கலாம், பொய்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தோடு இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களை தான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். இந்த பாவத்தோடு இருக்கிறவர்கள் பரலோகம் போக முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். இருதயம் மனுஷனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. இருதயம் ரொம்ப முக்கியம். சில பிள்ளைகள் ஒரு பேப்பர்ல எழுதி இருதயம் மாதிரி வரைஞ்சி, இதுதான் என் இருதயம், உனக்கு நான் தந்தாச்சுன்னு கொடுக்கிறாங்க. அது சும்மா, அது பொய்யான ஒரு காரியம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. பொய்யர்கள் பெருகிவிட்டார்கள். சொல்லுவாங்க, பேச்சில் சொல்லுவாங்க, என் இருதயத்தையே உனக்கு தந்துட்டேன்ப்பா, நீ என் ஃப்ரெண்டு, என் இருதயத்தை உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யர்கள். அவர்கள் பரலோகம் போக முடியாது. இருதயத்தை யாருக்கும் தர முடியாது. இருதயத்தை தந்தாலும் அவர்களால் எடுக்க முடியாது. இருதயத்தை கொடுத்தாலும் அவர்களால் வாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க உங்க இருதயத்தை கொடுத்தால் என் ஆண்டவர் இந்த இருதயத்திலே வாசம் பண்ணுவார். அவருக்கு மாத்திரம்தான் இருதயத்திலே வாசம் பண்ண முடியும். அவர் இல்லாமல் ஒரு மனிதனுக்கும் இருதயத்தை கொடுக்கவும் முடியாது, வாசம் பண்ணவும் முடியாது. இருதயத்தை கொடுக்கிறேன்னு சொல்றியே, இருதயத்தை தாரேன்னு சொல்றோமே, எத்தனை நாள் சொல்றோம்? நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். நீ தாங்க எனக்கு ஃப்ரெண்டு, என் இருதயத்தை உனக்கு தாரேன். 2 பேரும் ஒரே சேலை கட்டிடுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பெயருவாங்க, வந்துடுவாங்க, இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. கொஞ்ச நாள் போகுது, அடுத்தது ஏப்பா அவங்கள காணல, அவளை போவச்சில்ல, அவள்கிட்ட நான் பேசுறதில்ல. ஏன் பேசுறதில்ல? அவ என்ன இந்த மாதிரி பேசிட்டா, அந்த மாதிரி சொல்லிட்டா, இந்த மாதிரி நடந்துட்டா, இந்த தீமை பண்ணிட்டா, இந்த தீங்கு பண்ணிட்டா, இப்ப நாங்க 2 பேரும் பேசுறதில்லை இப்படின்னு சொல்றவங்களை நம்ம பார்க்கிறோம். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு போவீங்க. நம்மளுடைய ஓட்டம் பரலோகமாக இருக்கட்டும். நம்ம ஓட்டம் பரலோகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்க இருதயத்தை கேட்கிறார். உங்க இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. நம்ம சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம சுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் நம்மளால் வாழ முடியாது. இயேசுவுக்கு இடம் கொடுத்து, அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து, ஆண்டவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து நீங்க இந்த உலகத்தில் வாழுங்க. உங்க இருதயம் சுத்தமாய் இருக்கிறதை பார்ப்பீர்கள். இருதயம் சுத்தமாய் இருக்கிறத பார்ப்பீங்க. நீங்க பொய் பேசணும்னு விரும்பினா கூட பொய் பேச முடியாது. வேற பாவங்கள் செய்ய வேண்டும் என்று நம்ம விரும்பினா கூட செய்ய முடியாது. திருட்டுத்தனம், கள்ளத்தனம் பண்ண வேண்டும் என்று நம்ம விரும்பினா கூட செய்ய முடியாது. அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை எடுத்துறேன்னு நினைத்தால் கூட, ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை எடுக்கணும்னு நினைத்தால் கூட நம்மளால எடுக்க முடியாது. மனசாட்சி பாதிக்கும். மனசாட்சி ஒரு குத்துதலை கொண்டு வரும். மனசாட்சி ஒரு உறுத்துதலை கொண்டு வரும். ஆகவே இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.
ரெண்டாவது, மனுஷனுக்கு ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. லூக்கா 21:19 சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. எல்லாத்திலையும் பொறுமையா இருங்க. பொறுமையர். கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி பொறுமையா இருங்க. ஒரு மனைவி கணவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பொறுமையா இருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு பொறுமையா இருங்க. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லிவிட்டாலும் பொறுமையா இருங்க, பொறுத்திருங்க. அப்ப பொறுமையா இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். இல்ல அவன் அப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டான், அவனை விட மாட்டேன், நான் அவனை எப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு அந்தஸ்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், என் குடும்ப கௌரவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஆதங்கத்துல ஆத்திரத்துல போவீர்களே ஆனால் உங்க இருதயத்தை யாராலையும் காத்துக்கொள்ள முடியாது. உங்க ஆத்துமாக்களை யாராலையும் காத்துக்கொள்ள முடியாது. நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா காத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்க எல்லாத்திலையும் பொறுமையாய் பிசாசானவன் உங்க பொறுமையை சோதிப்பான். நீங்க பொறுமையா வாழணும், நீங்க பொறுமையா ஜீவிக்கணும் என்றுதான் உங்களுடைய நோக்கம், உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம், உங்க எண்ணம் அதுதான். சாத்தான் உங்களை பொறுமையா இருக்க விட மாட்டான். யாரோ ஒருத்தங்க பேசின உடனே அவை பேசினா பாத்தியா, இனி வரை சாத்தான் வருவான். சாத்தான் மனித ரூபத்துல வருவான். யாரோ ஒருத்தங்க உங்களை பேசி இருக்கலாம், உங்க காது கேட்க பேசி இருக்கலாம், காது கேட்காம பேசி இருக்கலாம். இனி ஒரு சாத்தான் வரும். ஒரு சாத்தான் பேசிட்டு பொய்யாச்சு, அது நாட்கள் கடந்து போச்சு. இனி ஒரு சாத்தான் வருவான், மனுஷியாய் வருவான், மனிதனா வருவான். இந்த சாத்தான் வந்து உங்கள்கிட்ட பாத்தியாடி அவ உன்னை இப்படி பேசினாடி, பாத்தியாடி இந்த வார்த்தை சொன்னாடி, பாத்தியாடி இந்த காரியத்தை சொன்னாடின்னு சொல்லி அப்படியாடி வாடின்னு வரிஞ்சு கிட்டுனீங்க, சமாதானம் போய்விடும். சமாதானம் போய்விடும். சொல்றவ சொல்லட்டும், பேசுறவ பேசட்டும், பேசுறவன் பேசட்டும், சொல்லுகிறவன் சொல்லட்டும், அவனை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அவன் ரொம்ப காலம் வாழ முடியாது, ரொம்ப காலம் ஜீவிக்க முடியாது. என் ஆண்டவர் பொறுமை உள்ளவர், அவர் ரொம்ப பொறுமை உள்ளவர். அவர் ரொம்ப பொறுமை. இயேசுவை போல ஒரு பொறுமை உள்ளவன் மனிதன் இல்லை, ஒரு கடவுளும் இல்லை. ஆண்டவர் அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார். இவன் நினைக்கிறான், இவள் நினைக்கிறாள், ஓ நான் எப்படி வாழ்ந்துடலாம், அவளை அழிச்சிடலாம், கொன்னிடலாம், வெட்டிடலாம், அவளை துரத்திடலாம், அவளுக்கு தீங்க கொண்டெல்லாம் தீமை கொண்டு வரலாம். நீ கனவைத்தான் கண்டு கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் என் ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது அக்கினி கடல்ல போய் விழப்போகிறாய். இது உண்மை. அல்லேலூயா. யாருக்கு என்ன நிலைமைன்னு தெரியாதுங்க. நேத்து ராத்திரி விடிய காலம் 4 மணி வரையிலும் ஒரு பெரிய செல்வந்தன் கொளுத்தறையில் அட்வொகேட், லாயர், சீனியர், அவர் பெரிய ஒரு மனுஷன். நேத்து வரையிலும் அவர் அப்படிதான் இருந்தார், விடிய காலம் வரையிலும் அப்படிதான் இருந்தார். காலையில கேள்விப்பட்டார் அவர் மரித்து கிடந்தார். காலையில தூக்கம் எழும்பும் போது மரித்து கிடந்தார். இன்னைக்குதான் அடக்குனாங்க. அட்வொகேட், அவர் பெரிய சீனியர், படிச்சவர், நல்ல விவரமானவர். ஒருவனையும் கர்த்தர் விடமாட்டார். ஹார்ட் அட்டாக். இருதயம் சுத்தப்பட வேண்டும், ஆத்மா சுத்தப்பட வேண்டும். சுத்தமா இருந்தாதான் நீ வாழ்க்கை. சுத்தம் இல்லை, எப்படியும் பேசி மருத்துவங்களை மனசு நோக வச்சு புண்படுத்தி அவனை காயப்படுத்தி துக்கப்படுத்தி அவன் அழ வச்சு அந்த 10 பேருக்கு மத்தியில அசிங்கப்படுத்தி எப்படி வாழலாம் என்றால் உனக்குள்ளே சாபம் வரும். தேவன் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல, ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் சும்மா பார்த்து கொண்டு என்றைக்கும் அப்படி இருக்க மாட்டார். நீங்க பாருங்க, உங்க கண்களுக்கு முன்பதாக உங்க பொறுமையினால் உங்க ஆத்துமாக்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிறர் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை பாடாப்படுத்துவாங்க, நம்மளை அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. நீங்க பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பொறுமையுடன் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த பொறுமையாயிருக்கிறது ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ பொறுமையாயிரு மகனே, மகளே நீ பொறுமையாயிரு, மகனே நீ பொறுமையாயிரு, எல்லாத்திலும் பொறுமையாயிரு, எப்பொழுதும் பொறுமையாயிரு. ஒருவேளை பெற்றோரால் உங்களுக்கு துன்பம் வரலாம், மனைவியால துன்பம் வரலாம், புருஷனால துன்பம் வரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களால துன்பம் வரலாம், சாத்தானால துன்பம் வரலாம். பொறுமையாயிருங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். சில பேர் பொறுமை இழந்து ஏதோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க, பம்புக்கு போறாங்க,
போறாங்க, வழக்குக்கு போறாங்க, சண்டைக்கு போறாங்க, கேஸுக்கு போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, பொறுமை இழந்து போறாங்க. நீங்கள் பொறுமையா இருங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலம் வரும்போது அவனுக்கு மனம் திரும்ப இயேசு ஒரு வாய்ப்பை தருகிறார். அவர் ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நரகத்துக்கு போக கூடாது என்று அவன் மேல் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். அதனால தான் நாட்கள் கடந்து போகிறது, அதனால தான் காலங்கள் நடந்து போகிறது. ஒருவேளை இந்த காலத்தில் ஏன் ஆண்டவர் இவ்வளவு மௌனமாய் இருக்கிறார், ஏன் ஆண்டவர் இவ்வளவு பொறுமையாய் இருக்கிறார் என்றால், ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கும் பொழுது அவனுடைய ஆத்மாவிலே தான் பரிசுத்தம் இல்லை, அவனுடைய இருதயத்தில் தான் பரிசுத்தம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில தான் பரிசுத்தம் இல்லை. ஆனாலும் அவன் செய்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. இயேசுவுக்காக ஏதோ ஒரு ஆலயம் கட்டலாம், இயேசுவுக்காக ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கலாம், இயேசுவுக்காக ஏதோ ஒரு ஏழைக்கு இறங்கி இருக்கலாம், அது இயேசுவுக்காக ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கலாம். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவன் மனம் திரும்ப வேண்டுமே. ஒரு நாள் என்னிடத்தில் அவன் வருவான், என்னிடம் என் பிள்ளை அல்லவா, என் மகள் அல்லவா, என் மகன் அல்லவா என்னிடத்தில் வருவான் என்று ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். அந்த பொறுமையின் காலம்தான் இவ்வளவு காலம். என்னைக்கு ஆண்டவர் பொறுமையாய் இருக்க முடியாது? வாழ்நாள் முழுவதும் சாகிறது வரையிலும் பொறுமையாய் இருக்க முடியாது. அவர் ஒரு நாள் இறங்கி வருவார். ஒரு நாள் இயேசு இறங்கி வருவார். இறங்கி வந்து ஆண்டவருக்கும் பொறுமைக்கு ஒரு எல்கை உண்டு, அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரும் பொறுமையோடு சகிக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான். அதன் பிறகு ஆண்டவரால் பொறுக்கவே முடியாது. அனனியாவும் சப்பீராலும் பாருங்க, தேவ பிள்ளைகள், ஜபித்தவர்கள் தான், கர்த்தருடைய வசனத்தை கேட்டவர்கள், அதன்படி வாழ வேண்டும் என்று அப்படி விரும்பினவர்கள் தான். கர்த்தருக்கு முன்ன ஒரே ஒரு பெருத்தனை பண்ணினாங்க, இந்த நிலம் விற்றால் இந்த நிலத்தில் விற்று அதனுடைய தசம பாகம், அதனுடைய பங்கு ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். ரட்சிக்கப்பட்ட புதுசுல பொறுமையா இருப்பேன், தாழ்மையா இருப்பேன், அன்பாய் இருப்பேன், மற்றவங்களை நேசிப்பேன், ஜெபிப்பேன், ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாய், சாட்சியாய், நீதியாய் வாழ்வேன் என்று அப்படித்தானே இயேசு கிட்ட வந்தாய். இப்போ உன்னுடைய பொறுமை என்னாகி விட்டது? உன்னுடைய அன்பு என்னாகி விட்டது? மற்றவர்களை நேசிக்கிற குணம் எங்கே போய் விட்டது? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உண்டா? ஆண்டவரை தேடுகிற ஒரு காரிய காலங்கள் உண்டா? ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், சிந்தனை உன் ஆத்துமாவில், இருதயத்தில் பரிசுத்தம் உண்டா? அனனியாவும் சப்பீராலும் ஆண்டவரை வஞ்சித்தாங்க, ஆண்டவரை ஏமாற்றினாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறினாங்க, ஆண்டவருடைய சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றாம போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? பணம். பணம் 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 தான் இன்னைக்கு அதிக கேடை கொண்டு வருகிறது. பணம் தான் இன்னைக்கு மனிதனுக்கு பயங்கரமான கேடை உண்டாக்குகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஏன் இவ்வளவு திமிரு? ஏன் ஆண்டவரை இவ்வளவு அகங்காரம்? ஏன் ஆண்டவரை இவ்வளவு வஞ்சிக்கிற எண்ணம்? மற்றவர்களை ஏமாத்துகிற, மற்றவர்களை துன்பப்படுத்துகிற ஏன் ஆண்டவரை இவ்வளவு எண்ணம்? பணம். பணம் இஷ்டம் போல, அளவுக்கு மிஞ்சின பணம், பணம் இஷ்டம் போல வரது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை கெட்ட குணம், கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட காரியம், அடுத்தவனை துன்புறுத்தி வஞ்சித்து உன்னை விட நான் தான் பெரியவன் என்கிற ஆணவம், அதிகாரம், அதை அடக்க நம்மளால யாராலே முடியாதுங்க, இயேசுவால முடியும். கர்த்தர் அடக்கி போடுவார். காலங்கள் சமீபம். ஆண்டவர் சொல்லுகிற ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஆத்துமாக்களை ரொம்ப காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க யாரோ ஒருவரால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், யாரோ ஒருவரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், யாரோ ஒருவரால் துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம், யாரோ ஒருவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்க ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியம், உங்க நாவை கொஞ்சம் காத்துக்கொள்ளுங்க. நாக்கு இருக்குதுன்னு நம்ம எப்படியும் பேச முடியாது, எப்படியும் பேசிட முடியாது. நாவை காத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 34:13 வாசிக்கும் போது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி நாவை காத்துக்கொள்ளுங்க. சில பேர் பேசுற பேச்செல்லாம் ஆண்டவரே கடவுளுக்கே சகிக்காது. சில பேர் பேசுற பேச்செல்லாம் அப்பா ஆண்டவருக்கே சகிக்காதுங்க. என்ன பேச்சு, என்ன காரியம், அவ்வளவு பேச்சுகள், அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு விஷயம். ஆண்டவர் சொல்ல, நாவை காத்துகள். மற்றவர்களை குறித்து குறை கூறாது, மற்றவங்களை குறித்து பரிகாசம் பண்ணாது, மற்றவர்களை குறித்து அவமானப்படுத்தாது. நாவை காத்துகள்.
பேசுவதற்கு ஆண்டவர் நாவை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்களுடைய நாவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா? பேச முடியாது, நாவுகளினால் பேச முடியாது, கையினால இப்படி 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 இப்படிதான் சொல்றாங்க. எத்தனை பேர்? உனக்கு நல்ல நாவை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இந்த நாவை நீ காத்துகள். இல்லைன்னா காத்துக்கொள்ள எனக்கு மனசு இல்லை, நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் செயல்படுவேன், இப்படிதான் உன்னை அவமானப்படுத்துவேன், இப்படிதான் உன்னை நிந்திப்பேன், இப்படிதான் உன்னை பரிகாசப்படுத்துவேன் இப்படின்னு சொன்னா கடைசியில பாரு, ஒரு நாள் வரும் பொழுது இப்படி 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 இப்படிதான் சொல்ல வேண்டிய நாள் வரும். இப்படி 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 சொல்ல வேண்டிய நாள் வரும். எச்சரிக்கையா இருங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும், இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும், இந்த யூடியூப்ல கேட்கிறவங்களை யாரா இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் உங்க நாவை காத்துக்கொள்ளுங்க. எப்படியும் பேசலாம். எனக்கு பணம் இருக்கு, திமிரு, எனக்கு படிப்பு இருக்கு, பணக்காரன், அந்தஸ்து, எப்படியும் பேசிடலாம். கடைசியில இப்படி இப்படி இப்படிதான். பாருங்க ஒரு காலத்துல என்ன நடக்க போகுது. மனுஷனுடைய தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், மனுஷனுடைய அகங்காரம், எண்ணம், வஞ்சிக்கிற புத்தி, அடுத்தவனை கெடுக்கிறது, இதெல்லாம் ஒரு நாள் வெளிப்படும். ஆண்டவர் சொல்லுங்க, நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கசப்பு கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எபேசியர் 4:25 வசனத்தில், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவரை பிறருடனே மெய்யை பேசுங்க. பொய்யை மறந்துருங்க, மெய்ய பேசுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். பொய் வேண்டாம், வம்பு வேண்டாம், இதெல்லாம் நம்ம வேண்டாம். நம்ம மெய்யா இந்த உலகத்துல வாழ்வோம். மெய்யான ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற நம்ம வாழ்க்கை மெய்யா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை மெய்யா இருக்கட்டும். பொய்யை களைந்து மெய்யான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு 3 காரியத்தின்படி நீங்க காத்துக்கொள்ளுங்க. 1, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. 2வது ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. 3வது நாவை காத்துக்கொள்ளுங்க. என்ன 2 காரியங்கள் அடுத்த நாட்கள்ல நம்ம சிந்திக்கலாம். ரொம்ப காத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். ஏன் காத்துக்கொள்ளணும்? இயேசுனுடைய வருகை. அவர் நமக்கு சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வந்து நம்மளை எடுத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறார். அவர் ஆவி, ஆத்ம, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கிறவங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார். உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளுகிற காலம் சீக்கிரமாய் வந்து விட்டது. ஆகவே நம்ம பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு இருதயத்தை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உங்க வருகையில என் இருதயம் குற்றமற்றதாய் இருக்கும்படி என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி என் ஆத்மாவை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் எதையும் பேசிடக்கூடாது, பொய் பேசிடக்கூடாது ஆண்டவரே. என் நாவை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா எனக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. அதுதான் உம்முடைய ராஜ்யத்தில் வரணும் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தில் வரணும் ஆண்டவரே. என்னை காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை அறிவிக்க நீர் சொன்னீர். அந்த செய்தியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து கடைசி வரை உமக்கென்று வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு செல்ல தங்க கரத்துல பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றுமென்று சதா காலங்களிலும் இந்த இடத்திலே கடந்து வந்து ஜெபித்த பிள்ளைகள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார்.